குட் மார்னிங் உட்காருங்க. எக்ஸாம்லாம் நல்லா படிச்சிங்களா? ரெடி எழுதும் போது எனக்கு தெரியும். அட்டெண்டன்ஸ் இருக்கு. அசலேல் பிரசன்ட். டஸ்டர்ஸ் பிரசன்ட் சார். சாமிம்ட்ரீன் உள்ளேனையா. கால்டுவெல் உள்ளேனையா. தேவா சார் கண்ணு மேடம் சார் இருக்குல போட. சாலமோன் சாம்வேல். சரி இது எவ்வளோ கிரிக்கி டெஸ்ட் எழுத போகிறேன். நல்லா எழுதுங்க. என்ன சவுண்டு? சீக்கிரம் எழுத ஆரம்பிங்க. பார்த்து எழுதாம உண்மையாக எழுதணும். எல்லாம் சீக்கிரம் பிடிக்கடா. போகும்போது கிணத்துல குளிச்சுட்டு போலாம். அந்த கதை போன கதை தான் எழுதியிருக்கேன். எழுத்த திருத்த. சீக்கிரம் எழுதுங்கடா. நம்ம கிரிக்கெட் விளையாட போவோம். ஏய் ஆகாஷ் என்னல செய்த? பிட்ட கொண்டால. இந்த பிட்டா பறக்குது. ஜஸ்ட் கடைசி கொஸ்டினான ஆன்சர் ஒழுங்கா எழுது. பார்த்தா நான் ஏசப்பாவோட பிள்ளை. நான் அந்த பிட்டை பார்த்து எழுத மாட்டேன். சரி எக்ஸாம் முடிஞ்சு. பையங்களால எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க நம்புறேன். என்னடா இருக்கான்? தேவா எழுதுன பிட்டுமா இருக்கு. ஜஸ்டஸ் என்ன எழுதியிருக்கான்? நான் அதை பார்த்து எழுத மாட்டேன். நான் ஏசப்பா பிள்ளை. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன், அது ஏன் கிளாஸ்லையா? சாமிம்ட்ரீன் ஜஸ்டஸ் எங்கே இருக்கா? என்னை கூட்டு போ. ஸ்கூல் கிரவுண்டில் நிற்கா சார். சரி ஆ சார் அவன் மாதிரி தெரியுது. அவன் எலி மாதிரி இருக்கான். என்ன சார் உனக்கு பார்த்து எழுதாம தந்துமே நீ பார்த்து எழுதாம இருக்க? எப்படி என்னால் இருக்க முடியுது? சார் சின்ன வயசுலேயே பிபிஎஸ் சண்டே கிளாஸ் எல்லாத்துலேயும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சார் பார்த்து எழுதக்கூடாதுன்னு. அதனால தான் சார் என்னால் இப்போ வரைக்கும் அதில் நிலச்சிருக்க முடிஞ்சுது. சரி குட். இந்த மாதிரி பையன் இருக்கிறது நல்லதான். நாங்கள் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோம். நீங்களும் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீங்களா?